வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சி ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது காளிதாஸ் 2 படத்தோட ரிவ்யூ. இந்த படம் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல பரத், பவானி ஸ்ரீ மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் சஸ்பென்ஸ் நிறைஞ்ச ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். இதோட பார்ட் 1 சில வருஷங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஒரு நீட்டான ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லரா அந்த படம் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த பார்ட் 2க்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்கதான் செஞ்சுச்சு. இந்த பார்ட் 2 ஒரு கம்ப்ளீட் ஸ்டாண்ட் அலோன் மூவியா பார்ட் 1 பார்க்காமையும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. கதைன்னு பாத்தீங்கன்னா ஒரு நியூ இயர் பார்ட்டி நடக்குது. அதுல ஒரு சின்ன பொண்ணு காணாம போயிருது ஒரு அபார்ட்மெண்ட்ல. அந்த அபார்ட்மெண்ட்ல இன்வெஸ்டிகேஷனை போலீஸ் தொடங்குறாங்க. அதுல போலீஸ் ஆபீசர்ஸா நம்ம பரத்தும் பவானி ஸ்ரீயும் வராங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும் போதே சிட்டிக்குள்ள சில முக்கியமான கிரிமினல்ஸ் மர்மமான முறையில கொலை பண்ணப்படுறாங்க. சோ இந்த கொலைகளுக்கான காரணம் என்ன, அந்த அபார்ட்மெண்ட்ல காணாம போன பொண்ணுக்கு என்ன ஆச்சு, டுவர்ட்ஸ் த எண்ட் யார் இதுக்கு காரணம்ன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட ஒரு முக்கியமான பிளஸ் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான். யார் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற அந்த ட்விஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டா இருந்துச்சு. அதை விட எதுக்காக இதெல்லாம் பண்ணிருப்பாங்கிற அந்த ரீசன் அப்படின்றதும் ஒரு புதுமையான ரீசனாவே இருந்துச்சு. சொல்ல போனா அடுத்த பாட்டுக்கான லீடையும் ரொம்ப சூப்பராகவே கொடுத்து முடிச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் போகக்கூடிய கதை இருக்குல்ல, அதாவது தேவையில்லாத சில டீவியேஷன்ஸை நமக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப அப்பட்டமா தெரிஞ்சுது. எதுக்குடா இதெல்லாம் காட்டுறீங்க, இவங்க தான் இதை பண்ணிருக்க மாட்டாங்கன்ட்டு எங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமே அப்படின்ற மோட்ல தான் அந்த கதையை பார்த்துட்டு இருந்தோம். சொல்ல போனா ஒரு கட்டத்துல அந்த டீவியேஷனுக்கான பிளாட் இருக்குல்ல, அது ஆக்சுவல் இன்வெஸ்டிகேஷன் பிளாட்டை விட ஒரு மேஜர் பிளாட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கேஸ்டிங் சாய்ஸஸ், பிரகாஷ் ராஜ், கிஷோர் இவங்களுக்குலாம் ஒரு பயங்கர டம்மியான ரோல் கொடுத்துருக்காங்க. அதுலயும் கிஷோர் எல்லாம் ரொம்ப ராவா காட்டணும் அப்படின்றதுக்காக நைட்டு உட்காந்து கறி வெட்டிட்டே இன்வெஸ்டிகேஷனுக்கு பதில் சொல்றாரு அப்படின்ற மாதிரியான காட்சிகள்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ஆக்வர்டா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு கடுமையான போலீஸ் ஆபீசரா பவானி ஸ்ரீயா காட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டார்டிங்ல 1-2 சீன் சும்மா எடக்கு முடக்கா கேள்வி கேட்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கேரக்டரையும் டம்மி ஆக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பேஸ் வைஸ்மே பயங்கர ஸ்லோவான ஒரு பேஸ்ல தான் போகுது. பட் ஓடிடில நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஓகேஷான ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.6 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் இல்ல, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.